ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக பாஸ்டர் அம்மா நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல புதிய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் யாவரும் சேர்ந்து சபையாய் உமக்கு ஆராதனை செலுத்த நீர் கிருபை கொடுத்திருக்கிறபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீ தந்த ஜீவன் சுகம் பலனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கர்த்தாவே, இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக வேண்டுகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வைரஸினால் அநேகர் ஆண்டவரே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் கர்த்தாவே. மனுக்குலத்தை நீர் விடுவித்து ரட்சிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்தரிக்கிறோம். மிகவும் கர்த்தாவே, மக்கள் நெருக்கப்படுகிறார்கள் ஐயா. அந்த நெருக்கத்திலிருந்து ஒவ்வொருவரையும் நீர் விடுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நீ உயிர்ப்பிக்கும் ஆவியானவராய் இருக்கிறீர். ஒவ்வொருவரும் இந்த நாளிலே உயிர்ப்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகீனமாக இருக்கிற பிள்ளைகள், மனவேதனை இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே வருமானத்தில் கஷ்டப்படுகிற பிள்ளைகள் யாவரையும் நீர் சந்தியும் கர்த்தாவே. ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலை தரும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே நீர் கர்த்தாவே கிருபையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. வேலைக்காரரின் கண்கள் எஜமான்களின் கையை நோக்கியிருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கைகளை நோக்கியிருக்குமா போல, ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர். ஆண்டவரே நீ இரக்கமுள்ள தேவனையா. ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை கர்த்தாவே நாங்கள் இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் யாவருடைய கண்களும் கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வதிக்கும் வழிநடத்தும் ஆண்டவரே சுகப்படுத்தும் ஆண்டவரே பாதுகாக்கிற கருத்தையே ஆண்டவரே நோக்கி கொண்டு இருக்கிறதே கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபங்களை கேட்டு நீர் பதில் தரும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் ஐயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் நீர் ஐயா. நீர் ஒருவரே எங்களுடைய ஒத்தாசையின் பர்வதமாய் இருக்கிறீர் கர்த்தாவே. பரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசையை அனுப்பி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. விசேஷமாக இந்த நாட்கள் உலகமெங்கிலும் இருக்கிற உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே அந்த ஜெபங்களை எல்லாம் கேட்டு நீர் மனம் இறங்கி கர்த்தாவே மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம். இந்த நாளில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன் ஐயா. அடியாரில் நீர் கர்த்தாவே ஆண்டவர் இந்த நாளில் நோக்கி பார்த்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாம் கிருபையாக மன்னித்து ஆண்டவரே நீர் கர்த்தாவே மனம் இறங்கி எங்களை ஆண்டவரை விடுவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சபையின் மக்களை நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆவிக்குரிய ஜீவத்தில் இந்த நாட்களில் வளர்ந்து முன்னேறி போக கிருபைத்தார். அதிகமாகவும் என்னை பற்றி பிடித்து கொள்ள, வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க அதிகமான கிருபை நீர் தரும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனையில் ஆண்டவரே நீ வல்ல பெரும் காரியங்களை செய்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகனமாயும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். இப்பொழுது நாம் தேவனை பாடி துதித்து ஆராதிப்போம். நம்முடைய பாட்டு புஸ்தகத்திலே 377வது பாடல் போற்றுவோம் தேவனை மற்றும் 435வது பாடல் நாம் இயேசுவை புகழ்ந்திடுவோம். இந்த 2 பாடல்களை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம்.
இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாளும் ஸ்தோத்தரிப்போம். அவர் வல்லவரே, நல்லவரே, என்றும் துதித்திடுவோம். அவர் வல்லவரே, நல்லவரே, என்றும் துதித்திடுவோம். இருளை மாற்றினீரே, ஒளியை தந்தவரே. இருளை மாற்றினீரே, ஒளியை தந்தவரே. தேவனே செய்திட்ட நன்மை பெரிதல்லவோ, தேவனே செய்திட்ட நன்மை பெரிதல்லவோ. இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாளும் ஸ்தோத்தரிப்போம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாளும் ஸ்தோத்தரிப்போம். அவர் வல்லவரே, நல்லவரே, என்றும் துதித்திடுவோம். அவர் வல்லவரே, நல்லவரே, என்றும் துதித்திடுவோம். கால்கள் வழுவிடாமல் பாதை காத்தவரே, கால்கள் வழுவிடாமல் பாதை காத்தவரே. உன்னத தேவனே, உம்மை உயர்த்திடுவோம். உன்னத தேவனே, உம்மை உயர்த்திடுவோம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாளும் ஸ்தோத்தரிப்போம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாளும் ஸ்தோத்தரிப்போம். அவர் வல்லவரே, நல்லவரே, என்றும் துதித்திடுவோம். அவர் வல்லவரே, நல்லவரே, என்றும் துதித்திடுவோம். இப்பொழுது நாம் ஜெப நேரத்திற்குள் கடந்து செல்வோம். சகோதரி ஜீவமணி அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழிநடத்துவார்கள். ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவன் நீர், மாறாத தேவன் நீர். ஓரவ ஷவகன மௌலியாந்தர பௌதரபா லி கௌஷியாங்கர பல ரகதரபா ஓ ரதரபா ஷியாலபர பௌதன ரக்யோத்தர பௌதிரக்க பௌஷியாலபா. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமான தேவனுடைய மறைவுக்குள் வந்துவிடு. நன்றி பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ரிமோ ஷலரியா, அவர் உனக்கு வலது பக்கத்திலே நிழலாய் இருக்கிறார். ஓ ரதனா கபௌஷியா லக் ரோதனா ஷலரி கபௌதியா. பயப்படாதே என் ஜனமே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரதி கபௌஷியா இமி கோரோ சந்தரி கபௌதியா லக் ரோதனா ஷலரியா லம் குரோக்கியா ராதுனா ஷியாக்கர பௌதியாலபா. செங்கடல் பிரித்த உன் தேவனாகிய கர்த்தர் எல்லா காரியங்களும் வழி திறந்து விட அவர் வல்லவர். வழி இல்லையே என்று நீ நினைக்க வேண்டாம். மூடப்பட்டு விட்டதே எல்லா வழிகளும் என்று நினைக்க வேண்டாம். சகலத்தையும் திறந்துவிட தேவன் வல்லவராயிருக்கிறார். ஓ ரஷலரியா கரபா ஓ ரதன மணக்கியா துரபா லீ ரந்தர சாந்தர சாந்தரிக்க பௌதியா. ஓ என் ஜனமே, என் ஜனமே, நீ கலங்காதே, நீ திகையாதே. நான் உன் தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா நேரங்களிலும்
எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும், எதிரடியான காரியங்களின் மத்தியிலும் கர்த்தர் உனக்கு நல்லவராகவே இருக்கிறார். இதுவரையிலும் அவர் உனக்கு செய்த சகல உபகாரங்களுக்காக நீ அவருக்கு நன்றி சொல்லுவாயாக, அவரை நீ ஸ்தோத்தரிப்பாயாக, அவரை நீ மகிமைப்படுத்துவாயாக. ஓர ஷலிக்க பௌதியா லக் ரோதனா ஓரி ஷலரியா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் இருதயத்திலே கர்த்தரை சுத்தம் செய்து கொள், பரிசுத்தம் பண்ணிக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ராத்திர மௌதியா லி குரோஷங்கியாக்கரபல ரகதரபா லி மௌதனா சந்தரிக்க பௌதியா. தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டிரு, தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிரு. பலவிதமான காரியங்களை கேட்கும்போது இருதயம் துவண்டு போக வேண்டாம், இருதயம் கலங்கி போக வேண்டாம். எப்படி ஆகுமோ, என்ன நடக்குமோ என்று பயம் தேவ ஜனங்களுக்கு வேண்டாம். கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறார், அவர் மாறி போகிறதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவது இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே அதிகமாக தேவ ஜனங்கள் ஜெபிக்க வேண்டும், தேவ பாதத்திலே காத்திருக்க வேண்டும், தங்களை சுத்திகரித்து கொள்ள வேண்டும், தேவனை துதித்து பாட வேண்டும். சில வேளைகளில் உன்னால் பாட முடியாத சூழ்நிலைகள் கூட வரும், துதிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும், என்ன செய்வதென்று திகைக்கக்கூடிய நேரங்கள் கூட வரும். ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்வாயாக. அவர் எப்பொழுதுமே இருக்கிறவராக இருக்கிறார், அவர் மாறி போகவில்லை. எல்லாம் மாறி போயிற்று, ஆனால் தேவனோ இதுவரையிலும் மாறவில்லை. தம்முடைய பிள்ளைகளை அவர் அறிந்திருக்கிறார், தம்முடைய ஜனத்தை அவர் அறிந்திருக்கிறார், தம்முடைய ஊழியக்காரர்களை அவர் அறிந்திருக்கிறார். அவர் பிதாக்களின் தேவன், அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆகவே கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவ தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த நேரத்திலே நீங்கள் கலங்கி இருக்கிறீர்கள், துக்கத்தோடு இருக்கிறீர்கள், மனவேதனையோடு இருக்கிறீர்கள், பாரப்படுகிறீர்கள், என்ன நடக்குமோ என்று நீங்கள் வேதனைப்படுகிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் எப்பொழுதும் மாறி போகிறதில்லை, நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே என் ஜனங்கள் ஏன் வீணாக கலங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஓரலரபா சந்தரலரகதரபா ஓரிகதரபா ஷபியாக்கனமலரகதரபா. விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் விசுவாசம் பெரிதாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். சூழ்நிலைகள் எல்லாம் ஒன்றாய் இருக்கும்போது, நன்றாக இருக்கும்போது இருக்கக்கூடிய விசுவாசம் அல்ல, அவைகள் எல்லாம் எதிரடியாய் நிற்கும் பொழுது அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் முழு மனதோடு விசுவாசிக்க வேண்டும். தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்திலே நீங்கள் இருக்க வேண்டும். பயப்படும் கூடாது, கலங்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அநேகர் அழுது கொண்டே இருக்கிறார்கள், எந்த நேரமும் அழுகிறார்கள், எந்த சின்ன காரியங்களுக்கும் அழுகிறார்கள், பெரிய காரியங்கள் சம்பவித்தாலும் அழுகிறார்கள். ஆண்டவர் சொல்ல, என் பிள்ளைகளே, நீங்கள் ஏன் அழுது கொண்டு இருக்கிறீர்கள்? நான் உங்களோடு இல்லையோ? உங்கள் பட்சத்தில் இல்லையோ? உங்களுக்கு இதுவரையில் நான் உதவி செய்யவில்லையோ? இத்தனை நாட்களும் நான் உன்னை காக்கவில்லையோ? இத்தனை ஆண்டுகள் உன்னை நான் காக்கவில்லையோ? இத்தனை ஆண்டுகள் நான் பரிகாரியாக உனக்கு இல்லையோ? ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர், உனக்கு நான் உதவி செய்வேன், உனக்கு நான் சுகம் கொடுப்பேன், உனக்கு நான் பலன் கொடுப்பேன், உனக்கு நான் ஜீவன் கொடுப்பேன், உன்னை நான் தூக்கி நிறுத்துவேன், சூழ்நிலைகளை நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஓரலரபா சந்தரபா லிகதனமான கரபௌஷியாங்கரபல ரகதரபா ஓரதனமௌஷியாந்தரபா மீ லக்ருஷ்யாக்கரபல ரகதரபா மெல்லாருதனமா. உன் பிள்ளைகளை நான் காப்பேன், உன் வீட்டாரை நான் காப்பேன், நான் முதியவர்களை நான் காப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். மெல்லாஷியா ரகதரபா, என் பிள்ளைகளை நான் காப்பேன், என் ஊழியக்காரர்களை நான் காப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். என் நாமத்தின் நிமித்தம் என்று சொல்லுகிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு கூட நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரி. எல்லாரும் ஓடி விடுவார்கள், ஆனால் நீர்
ஒருபோதும் போகிறதில்லை. எப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீர் பாதுகாவலராய் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஒவ்வொரு பாடல்களையும், ஜபத்தையும், துதியையும், செய்தியையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவ பலத்தினால் இடைக்கட்டும் ஆண்டவரே. சோர்ந்திருக்கிற உள்ளங்களை எல்லாம் தேவன் சிறப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பலவீனமான பாண்டங்களை கர்த்தர் நோக்கி பார்த்து பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளும். எல்லா விதமான சூழ்நிலைகளின் மத்தியிலும் பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக்கொள்ளும். போக்கிலும் வரத்திலும் நீர் கூட இருப்பீராக. உம்முடைய கண்கள் அவர்கள் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அவர்கள் போகும்போது நீர் முன்னாக செல்லுகிறீர். அவர்கள் திரும்பும்போதும் அவர்களோடு கூட நீர் வருகிறீர். பத்திரமாய் அவர்களை காக்க நீர் வல்லவர். அவருடைய குழந்தைகளை கூட நீர் காக்க வல்லவர். ஓரபா கனமௌ தியானபரபௌ சந்தரபல ரகதரபா. ஆண்டவரே கர்த்தாவே, நாளிலே எல்லாம் ஆண்டவரே, எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மாத்திரமல்ல கர்த்தாவே, நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த கடுமையான இந்த வைரஸ் தொற்று கர்த்தாவே அநேகருக்கு இருக்கிறபடியினாலே என் தேவனாகிய கர்த்தர் அந்த வைரஸிலிருந்து கர்த்தாவே, அந்த வேதனையிலிருந்து கர்த்தாவே ஆண்டவரே விடுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மௌதனாக்கியா துரபா ஓ ரத்துரிபி ஷபியாலபர மௌத்தரபல ரகதரபா. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுடைய தேசத்தை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எல்லா தேசங்களிலும் இப்படியாக வேதனையோடும் கண்ணீரோடும் இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் பாரத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். உம்முடைய வல்லமை இறங்கி வந்தால் ஒழிய எங்களுக்கு வழி இல்லை ஆண்டவரே. ஓர் அலரவா ஷாபலரா தூர பங்கரபா. உம்முடைய வல்லமை இறங்கி வர வேண்டும் கர்த்தாவே. வியாதியாய் இருக்கிற ஒவ்வொரு மேலும் இறங்க வேண்டும். பரிபூரணமான சுகமும் பலத்தையும் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கட்டளையிட வேண்டும். கண்ணீரோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் இருக்கிற குடும்பங்களை ஆற்றி நீர் தேற்ற வேண்டும் ஆண்டவரே. நீர் கர்த்தாவே ஆளுவீராக, நீர் ஆளுவீராக. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே தேவ செய்தியை நாம் கேட்போம். இந்த நாள் தேவ செய்தி தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி நாம் விதைக்க வேண்டிய விதைகள். இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொருவரும் அதிகமாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை தேடி நாடி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி நாம் விதைக்க வேண்டிய விதைகள் மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே அதை நாம் தியானித்து அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த தேவ செய்தியை தொடர்ந்து நம்முடைய பாட்டு புஸ்தகத்திலே 409வது பாடல் பயங்கர பராக்கிரமம் என்ற பாடலை நாம் பாடுவோம். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான ஆசீர்வாதங்களை நாம் பெற வேண்டுமென்றால் நாம் அதற்கு ஏற்ற விதைகளை விதைக்க வேண்டும். நாம் ஏற்ற விதைகளை விதைப்போம் என்றால் அதற்கேற்ற பெரிதான அறுவடையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அறுவடை செய்வோம். ஆகவே அதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிப்போம். முதலாவதாக பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6வது வசனத்தை பாருங்கள். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ
எது வாய்க்குமோ என்று இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்று நீ அறியாயே. அருமையானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் நம்முடைய வாழ்க்கையிலே விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் தயங்கி இருப்போம் என்றால் நாம் விதைக்க மாட்டோம். சந்தேகத்தினால் எப்பொழுதும் நிரம்பி இருந்தால் நமக்கு விதைப்பதற்கு ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை இல்லாமல் போகும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தோடு உன் விதைகளை நீ விதை, நன்மைகளை செய்ய வேண்டிய நற்கிரியைகளை செய். அப்படி நீ செய்வாய் என்றால் உனக்கு அறுவடை வரும். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, விதைத்த பிறகு அறுவடை செய்வதற்கும் உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். சில மக்கள் விதைக்கிறார்கள், ஆனால் தங்கள் உள்ளத்திலே அறுவடை குறித்த ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறார்கள். எனக்கு என்ன பலன் வரும் என்று சந்தேக உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட சந்தேகத்தோடு இருந்தால் உன்னால் அறுவடை செய்ய முடியாது. ஆகவே நமக்கு ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும், ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையோடு நாம் விதைகளை விதைப்போம். அதே விசுவாசத்தோடு, அதே நம்பிக்கையோடு அறுவடையும் நாம் செய்வோம். இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போம். நாம் விதைக்காவிட்டால் நாம் அறுக்கவும் செய்ய முடியாது. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், எனக்கு அநேக நன்மைகள் உண்டாக வேண்டும் என்றெல்லாம் நாம் வாஞ்சிக்கலாம். ஆனால் அந்த நன்மைகள் பெறுவதற்கு, அந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நாம் விதைக்க வேண்டிய விதைகளை நாம் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு விதைக்க வேண்டும், எதிர்பார்ப்போடு அறுவடை செய்ய வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அருமையானவர்களே, நாம் அந்த நம்பிக்கையிலே நாம் உழைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். கோடை காலத்திலே சேர்க்கிறவன் புத்தி உள்ள மகன், அறுப்பு காலத்திலே தூங்குகிறவனோ எலட்சையை உண்டாக்குற மகன். அருமையானவர்களே, விதைப்பதும் அறுப்பதும் ஒரு சுறுசுறுப்பான உழைக்க வேண்டிய காரியங்கள். இரண்டு காரியத்திலும் நாம் கவனத்தை செலுத்த வேண்டும். அதற்காக முயற்சிகள் எடுக்க வேண்டும், உழைக்க வேண்டும். அப்படிப்பட்ட காலத்திலே நாம் உழைக்காமல் தூங்குகிற மக்களைப் போல காணப்படுவோம் என்றால் நாம் அநேக ஆசீர்வாதங்களை இழந்துவிட வேண்டியதாக இருக்கும். ஆகவே ஒரு நம்பிக்கையோடு விதைப்பதற்கும் விசுவாசத்தோடு அறுவடை செய்வதற்கும் இந்த நாளிலே ஒரு தீர்மானத்தை எடுப்போம். கர்த்தர் நம்முடைய தீர்மானத்தை கனப்படுத்தி ஏராளமான ஆசீர்வாதங்களை நமக்கு அவர் கட்டளையிடுவார். இரண்டாவதாக, நாம் விதைக்க வேண்டிய விதைகளை, முக்கியமான விதை ஒன்று என்னவென்றால் ஜெபம். நாம் ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் பொழுது ஒரு விதையை விதைக்கிறது போல அந்த ஜெபத்திற்கு ஒரு அறுவடை நமக்கு வரும். ஆகவே தான் நாம் ஏறெடுக்கும் ஜெபங்களை நாம் ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது. காரணம், ஏற்ற நேரத்திலே அதற்கு ஒரு பதில் உண்டாகும். பல நேரத்திலே உடனே பதில் வராமல் இருப்பதினால் சோர்ந்து போய் ஜெபத்தை விட்டு விடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த நாளிலே நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் ஒரு விதை என்பதை உணர்ந்து தொடர்ந்து அதை விதைத்து கொண்டே இருப்போம். ஏற்ற நேரத்தில் அதற்கு ஏற்ற பதிலை கர்த்தர் கட்டளையிடுவார். வேதம் என்ன சொல்கிறது? 126ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை பாருங்கள். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். அருமையானவர்களே, எத்தனை அருமையான வாக்குத்தத்தம்!
ஒருவேளை நாம் ஜெபிக்கும் பொழுது கண்ணீரோடு நாம் ஜெபித்து கொண்டிருக்கலாம், வேதனையோடு நாம் ஜெபித்து கொண்டிருக்கலாம், மனம் உடைந்து நாம் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த ஒவ்வொரு ஜெபமும், அந்த ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு விதையைப் போல நாம் விதைத்து கொண்டே இருக்கிறோம். வேதம் கொடுக்கும் வாக்குத்தத்தம் என்ன? கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இந்த நாளிலே அந்த விசுவாசம் நம் உள்ளத்தை நிரப்பட்டும். தைரியமாக நம்பிக்கையோடு நம்முடைய ஜெபங்களை விதைப்போம். பெருத்த அறுவடை நமக்கு கிடைக்கும். சங்கீதம் 62:8 வசனம் என்ன சொல்லுகிறது? ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அருமையானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், அவரையே நம்புங்கள், அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆகவே ஜெபம் என்னும் ஒரு விதையை விதைத்து கொண்டே இருப்போம். வேதத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்? எசேக்கியா என்ற ஒரு ராஜா இருக்கும் பொழுது அவர் மரித்து போக நிலைமையிலே காணப்பட்டார். ஆண்டவர் சொன்னார், உன் காரியத்தை ஒழுங்குபடுத்திக்கொள், நீ மரிக்கப் போகிறாய். ஆனால் அந்த எசேக்கியா என்ன செய்தார்? தேவனை நோக்கி கண்ணீரோடு ஜெபித்தார். அப்பொழுது என்ன நடந்தது? ஏசாயா 38 4வது வசனத்திலிருந்து 6வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடு கூட 15 வருஷம் கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்பிவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன். அருமையானவர்களே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் நம் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே தான் நம்முடைய ஜெபமாகிய விதைகளை நாம் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். வேதத்தில் என்ன பார்க்கிறோம்? பிலிப்பியர் 4 6 7 வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். அருமையானவர்களே, இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றைக்கும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஜெபம் என்னும் விதையை விதைத்து கொண்டே இருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு பூரண சமாதானத்தை கட்டளையிடுவார். யாக்கோபின் புஸ்தகம் 5 16வது வசனத்திலிருந்து 18வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாயிருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதம் பூமியிலே மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. பாருங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபத்திற்கு மிகுந்த பலன் உண்டு. எலியா நம்மை போல பாடுள்ள மனிதன், ஆனால் அவன் ஏறெடுத்த ஜெபம் மிகவும் வல்லமையுள்ளதாக இருந்தது. இந்த நாளிலே ஜெபம் என்னும் விதையை விதைக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஏராளமான ஆசீர்வாதங்களை இந்த ஜெபத்தின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 3வதாக நாம் விதைக்க வேண்டிய விதை என்னவென்றால், ஆவிக்கு ஏற்ற பரிசுத்தத்தின் விதைகளை
விதைக்க வேண்டும். வேதம் என்ன சொல்கிறது? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனத்தை பாருங்கள். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்காக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவும். அருமையானவர்களே, வேதம் என்ன சொல்கிறது? ஒரு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆவிக்கேற்ற விதைகளை நாம் விதைத்தால் நித்திய ஜீவனை அறுப்போம். மாம்சத்திற்கு ஏற்ற விதைகளை விதைத்தால் அழிவை தான் அறுப்போம். ஆகவே சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்கள், ஏற்ற நேரத்தில் அறுப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மாம்சத்தினுடைய விதைகள் என்ன? ஆவியினுடைய விதைகள் என்ன? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 23வது வசனத்தை பாருங்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவைகள் யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவைகளெல்லாம் மாம்சத்தின் விதைகள். இவைகளை விதைத்தால் நாம் அழிந்து போவோம். ஆவியினுடைய விதைகள் என்ன? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட விதைகளை நாம் விதைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இவைகள் ஆவியின் விதைகள். இந்த குணங்களை நாம் விதைப்போம் என்றால் ஆசீர்வாதமான அறுவடையை நாம் பெற்றுக்கொள்வோம். மாம்சத்துக்கு ஏற்ற விதைகளை விதைத்தால் நமக்கு அழிவுதான் உண்டாகும். இந்த நாளிலே ஆவியின் விதைகளை விதைக்கும்படி, ஆவியின் கனியை நம் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. 4வதாக, நம்முடைய வாழ்க்கை செழிப்படையும்படி தேவனுக்கு கொடுக்கிற விதைகளை நாம் விதைக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் व्यसனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயிருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிற உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை
வர்த்திக்க செய்வார். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் சம்பூர்ணமுள்ளவர்களானீர்களே. இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்கிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ணம் பலனுள்ளதாயும் இருக்கும். அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடே அறிக்கையிட்டிருக்கிறது நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாக தர்மம் செய்த நிமித்தமும் அவர்களை தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாக இருக்கிறார்கள். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். வேதம் என்ன சொல்லுகிறது? சிறுக விதைத்தால் சிறுக அறுப்போம், பெருக விதைத்தால் பெருக அறுப்போம். அருமையானவர்களே, விதைக்கிறதற்கு விதை கொடுக்கிறவரே ஆண்டவர் தான். இந்த உலகத்தில் நாம் வரும்பொழுது ஒன்றுமில்லாமல் வந்தோம். நாம் பெற்று இருக்கும் ஒவ்வொரு காரியம் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். ஆகவே தேவன் கொடுத்த விதையை தான் நாம் அவருக்கு விதைக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது உதாரத்துவமாய் கொடுக்கும் பொழுது அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார். ஆகவே நாம் கொடுப்பதினால் தேவனுக்கு மகிமை உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, நம் மூலமாய் நன்மை பெற்றவர்கள் நமக்காக ஜெபிக்கிறார்கள். ஆகவே நமக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு ஜெப வளையம் நாம் கொடுப்பதினால் நமக்கு நேரிடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் உற்சாகமாய் கொடுக்கும்படி கொடுக்கிற விதையை நாம் விதைக்க வேண்டும். வேதம் என்ன சொல்கிறது? லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை பாருங்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களே அதே அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். அருமையானவர்களே, உதாரத்துவமாய் கொடுப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சங்கீதம் 41 முதல் 3 வசனங்கள் என்ன சொல்கிறது? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியிலே அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். எத்தனை ஆசீர்வாதம் பாருங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை பாருங்கள். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசமும் புரண்டோடும். இது ஆண்டவர் கொடுக்கும் ஆசீர்வாதம். அருமையானவர்களே, மல்கியா 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம்பாகளை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. வெளியுள்ள திராட்சை கொடி பழமிலமார் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விரும்பப்பட்டதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, செழிப்பு நாம் அறுவடை செய்ய வேண்டும் என்றால் நாம் தாராளமாய் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும்.
அப்பொழுது நமக்கு ஒரு அறுவடை நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும். ஐந்தாவதாக நாம் விதைக்க வேண்டிய மிக முக்கியமான விதை தேவனுடைய வசனம். தேவனுடைய சத்தியத்தை அறியாமல் ஏராளமான மக்கள் அழிந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே நாம் இடைவிடாமல் தேவனுடைய சுவிசேஷத்தை மக்களுடைய இருதயத்திலே விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அருமையானவர்களே, தேவன் இந்த விதையை நாம் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம், அவருடைய ரட்சிப்பின் செய்தி, அவருடைய சிலுவை மரணம், அவருடைய இரத்தத்தினால் உண்டாகும் பாவ மன்னிப்பின் செய்தியை ஒவ்வொரு இருதயத்திலே நாம் விதைக்க வேண்டும். அந்த விதை நமக்கு பலன் கொண்டு வரும். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மறுரூபத்தை கொண்டு வரும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்யும். ஆகவே அப்படிப்பட்டவர்களாய் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் மாற்றுவாராக. 6வதாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம், ஒரு சிறு விதையில் பெரிய வல்லமை இருக்கிறது. விதை பார்ப்பதற்கு சிறிதாக இருந்தாலும் அதற்குள் இருக்கும் வல்லமை பெரிதாக இருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? மார்க் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 32வது வசனத்தை பாருங்கள். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவேன்? அல்லது எந்த உமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் பொழுது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறியதாய் இருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். அருமையானவர்களே, நாம் செய்யும் காரியங்கள் ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் அதன் மூலமாய் பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஆகவே சிறிய காரியம்தானே என்று சோர்ந்து விட்டுவிடாமல் தொடர்ந்து அந்த விதையை விதைத்து கொண்டிருப்போம். ஒரு சிறிய கடுகு விதை பெரிய மரமாய் மாறுவது போல நாம் செய்யும் சின்ன காரியங்கள் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். 7வதாக வேதம் என்ன சொல்கிறது? சமாதானத்தின் விதையை நாம் விதைக்க வேண்டும். இன்றைக்கு அநேக நேரத்தில் போராட்டங்களும் குழப்பங்களும் பிரிவினைகளும் உண்டாவதற்கு காரணம் என்ன? அப்படிப்பட்ட விதைகளை விதைத்ததினாலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வார்த்தையினாலே நம்முடைய கிரியையினாலே சமாதானம் உண்டாகும் விதைகளை நாம் விதைக்க வேண்டும். சங்கீதம் 14வது வசனம் என்ன சொல்கிறது? தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். 21வது வசனத்தை பாருங்கள். தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். நாம் தீமையை விதைப்போம் என்றால் அந்த தீமை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அழிவை தான் கொண்டு வரும். ஆனால் சமாதானத்துக்கு ஏற்ற விதைகளை நாம் விதைப்போம் என்றால் அது நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வரும். ஆகவே இந்த நாளிலே அப்படிப்பட்ட விதைகளை விதைக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அருமையானவர்களே, விசுவாசத்தோடு விதைக்க வேண்டும், விசுவாசத்தோடு அறுவடை செய்ய வேண்டும். ஜெபம் என்னும் ஒரு விதையை நாம் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனுக்கு தாராளமாய் கொடுப்பதன் விதையை நாம் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆவியின் கனியாக பரிசுத்தத்தின் விதையை நாம் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். சுவிசேஷத்தின் விதையை நாம் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். விதையிலே திரளான ஒரு வல்லமை உண்டு. சிறிய காரியத்திலே பெரிய அறுவடை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சமாதானத்தின் விதைகளை விதை. இந்த நாளிலே
நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான ஆசீர்வாதங்களை அறுவடை செய்யும்படி ஏற்ற விதைகளை விதைக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று உடைய வார்த்தையிலே சொல்லியிருக்கிறீர். இந்த நாட்களிலே மிகுந்த கவனத்தோடு நாங்கள் என்னென்ன ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறோமோ அதற்கேற்ற விதைகளை விதைக்கும்படி எங்களுக்கு கிருபை தருவீராக. நன்மையான விதைகளை விசுவாசத்தோடு நாங்கள் விதைத்து கொண்டு அதனால் உண்டாகும் அறுவடை அறுக்கும்படி கிருபை தருவீராக. தீமையான விதைகளை விதைக்காதபடி எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் தார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் எதிர்பார்க்கும் நன்மைகளை கட்டளையிடுவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.
Today we are going to meditate on sowing seeds for a harvest of blessings. Every one of us need so many blessings in our life. And the Bible teaches us that there is sowing and reaping. So today, let us have a look at sowing seeds so that we can have a harvest of blessings. First of all, we must believe the promise of God. Hebrews 6 and verse 10, Matthew 10:41 and 42, Genesis 8:22, Proverbs 10 verse 5, Ecclesiastes 11:4-6. All these verses talk about the promise that when we sow, we will reap. Therefore, we must have that faith that whatever we do is not in vain, but there is a harvest. We are sowing seeds which will bring us a harvest. God is not unrighteous. He will reward us. He will make us to reap the blessings for the seeds that we sow. So we must have a strong faith in the promises of God, that when we sow, we will reap. Secondly, we must have patience. Galatians 6 verse 9 and 10, Hebrews 10:35 and 36. Whenever we sow, we must realize there is a time for the harvest. Nobody sows a seed and the next moment expects a harvest. Every time we sow, we must have patience until the time of harvest to get the harvest. So the Bible says, don't be weary, don't get discouraged when you are sowing good seeds, because if you do not faint, you will reap at the right time. Therefore, let us be diligent in sowing good seeds and being patient until the time of the harvest, so that we will receive the blessings for which we have sown. We should not get discouraged when things don't happen immediately. We must always be patient until harvest time to receive all the blessings the Lord has promised to us. Thirdly, the Lord has promised prosperity when we sow into His kingdom. When we give our tithes, our offerings to the kingdom of God, He has promised a harvest of blessings, of prosperity for us. 2 Corinthians 9:6-15, Malachi 3 verse 8-12. All these verses talk about giving and getting blessings from God. So whenever we give, we are sowing seeds of prosperity. Luke 6:38, Psalms 41 verse 1-3, they all talk about the blessings the Lord has promised when we give. Therefore, let us be diligent and faithful in sowing into the kingdom of God, because there's a promise of prosperity that God is giving to us. Fourthly,
Our prayers are a seed. Whenever we pray, we pour out our heart, we shed our tears in the presence of God. They are all a seed that will bring a harvest of blessings for us. Psalm 126 verse 5 and 6, Matthew 6 verse 5 to 8, Isaiah 38 verse 4 to 6, James 5:16 to 18, Philippians 4 verse 6 and 7. All these verses talk about prayer. When we sow in tears, we will reap with joy. So let us believe that the fervent prayer of a righteous man has great blessings, has great reward. So let us sow the seeds of prayer and let us get the harvest of answers to that prayer. The fifth seed we must sow is the seed of purity and holiness. Galatians 6 verse 7 and 8, Galatians 5:19 to 23. It says, if we sow to the flesh, we will reap destruction. But if we sow to the Spirit, if we sow seeds of purity, of holiness, of the fruit of the Spirit, that will bring us eternal life. That will bring us great blessings. So let us be careful that we do not sow seeds to the flesh, seeds of impurity, but let us sow the seeds of purity, of holiness, of the Spirit, which will bring us a great harvest of blessings. Sixthly, we must sow the seed of proclamation. The Word of God is the seed. The gospel is the seed. And the Lord wants us to sow the seed of the Word of God, of the gospel, of salvation in the hearts of the people. That will bring us a great harvest of souls. If we look at the Bible in Matthew 13 verse 3 to 9, John 4:34 to 36, we find the Lord is looking for people to sow the seeds. 1 Corinthians 9:16, 2 Timothy 4:2. The time is short, and we must use the time that we have left before the Lord comes back to sow the seeds of the Word of God, the seeds of salvation in the hearts of the people. Every opportunity that we get to tell people about Jesus, the way of salvation, we must sow the seeds into our heart. And in the same way, the seeds of the Word of God will help us to grow in our spiritual life. Like newborn babes love milk, we must love the milk of the Word of God and go on to partake the strong meat of the Word of God. The seeds of the Word of God sown in our heart will bring great blessings to us. And finally, we must sow the seeds of peace. Matthew 5 verse 9, Romans 14 verse 19, Psalms 34 verse 14,
verse 21, Psalm 7, verse 14 to 16, Proverbs 12, verse 20, Proverbs 6, verse 14 and verse 19, Proverbs 16, verse 28, Proverbs 22, verse 8. All these verses tell us the importance of sowing seeds of peace. The words we speak, the actions we do, everything should be causing peace. We should not be sowing division. We should not be sowing words that cause quarrels, fightings, which disturb the peace. God has called us to be peacemakers. It's the peacemakers who will be called the children of God. So we must use every opportunity to be a peacemaker, to sow seeds of peace. Wherever we go, whatever we say, whatever we do, it should bring about peace. It should bring about harmony. That is what is badly needed today in the world. As we look around, the need for peace and harmony is so great. And the Lord wants us to be instruments who sow peace. That will bring us a great harvest of blessings. Now, a seed is a very small object, but it has great power. In Mark 4, verse 30 to 32, the kingdom of God is like a small mustard seed, but when it grows, it becomes a very big tree. In the same way, whatever we do, whatever we sow may look very small, but let us not be discouraged. A small seed can end up as a big tree. So the seeds we sow can bring great harvest. So whatever we do, whether it's big or small, let us not be discouraged. The Lord has put great power in a seed. So let us devote our lives to all the time be sowing good seeds that will bring us a great harvest of blessings. Let us take that decision today. First of all, let us believe the promise of God that whenever we sow, surely we will reap the blessing. Secondly, let us be patient for the harvest time. Whenever we sow, there is a time for the harvest. Let us have the patience. Thirdly, the Lord has promised prosperity. When we give our tithes and offerings to the kingdom of God, there is a harvest that God has promised. Fourthly, our prayers are a seed. When we sow in tears, we will reap with joy. And fifthly, let us sow the seeds of purity. Let us not sow to the flesh and reap destruction. Let us sow to the Spirit. Let us have the fruit of the Spirit. That will bring us eternal life and great blessings. Sixthly, let us proclaim the gospel. Let us keep sowing the seeds of the gospel, of the Word of God. That will bring souls to the kingdom of God. That will help us to grow in our spiritual life. And finally, let us sow the seeds of peace. God wants us to be peacemakers. Let us be the children of God, to be sowing the seeds of peace in our words, in our actions, and everything we do. The world needs peace and harmony, and God wants to use us to be sowers
of peace in this world. May God help us today to be such people who sow the seeds for a harvest of blessings. Shall we close with a word of prayer? Our dear Heavenly Father, we thank you today we could listen to your word. You have promised that whenever we sow seeds, there is a harvest. Help us to sow good seeds that will bring us a harvest of blessings. Help us to believe your promise. Help us to give to your kingdom. Help us to pray and shed our tears before you. Help us to do good. Help us to sow peace. Help us to be a great blessing in this world. Help us to sow the seeds of holiness and righteousness so that we will inherit eternal life. We pray that everyone who listens to this message will experience a great harvest of blessings through the good seeds they sow. We give this into your mighty hand. Bless everyone who has heard this word. We give you all the praise and glory. In Jesus' name we pray. Amen. Let us sing the hymn, Carry Your Candle. Let us be a light. Let us be a blessing to this world. Let us shine for Jesus. In every soul, some brightly burning, some dark and cold. There is a spirit who brings fire, ignites a candle, and makes us whole. Carry your candle, run to the darkness, seek out the hopeless, confused and told. Hold up your candle for all to see. Take your candle, go light your world. Take your candle, go light your world. Frustrated brother, see how he's trying to light his own candle some other way. See now your sister, she's been robbed and lied to, still holds a candle without a flame. Carry your candles, run to the darkness, seek out the hopeless, confused and told. Hold up your candle for all to see. Take your candle, go light your world. Take your candle, go light your world. இந்த நாளின் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியால் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாட்களிலே பெரிதான ஆசீர்வாதங்களை அறுவடை செய்யும்படி அதற்கேற்ற விதைகளை விதைத்து
ஒவ்வொருவரும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்கும்படி இந்த நாளிலே எந்தெந்த தேவைகளோடு நாம் காணப்பட்டாலும் அது எல்லாம் சந்திக்கப்படும்படி ஆசீர்வாத மழை நம் மீது வந்து இறங்கும்படி ஒருமனப்பட்டு விசுவாசத்தோடு வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி இந்த நேரத்திலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் வாக்கு மாறாத தேவன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை. இந்த நாளிலே நாங்கள் தியானித்த ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு வசனமும், ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் இந்த நாட்களிலே உம்முடைய பிள்ளைகளை வாழ்க்கையிலே நிறைவேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல விதைகளை விதைத்து ஒரு பெரிய ஆசீர்வாத அறுவடையை பெற்றுக்கொள்ளும்படி நீர் கிருபை தருவீராக. ஒவ்வொருவர் மீதும் உடைய ஆசீர்வாத மழையைப் போல இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சம்பூர்ணமாய் ஒவ்வொருவரும் வாழும்படி செய்வீராக. குறைவெல்லாம் நிறைவாக்குவீராக. நல்ல சுகம்பலம் தருவி, எல்லா தீமைக்கு விலக்கி காப்பீராக. திறந்த வாசலை வையும். தேசத்தை ஆசீர்வதியும். க்ஷேமத்தை கட்டளையிடும். உலகத்துக்கு சமாதானத்தை தாரும். பரலோகத்திலே உம்முடைய சித்தம் நிறைவேறுவது போல் பூமியிலே நிறைவேறுவதாக நீர் ஆளுகை செய்யும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கனமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.